பதிவு எண் 713. தசரத மன்னன் நால்வரில் பாசம். ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகு நால்வரில் பாசம். அயோத்தியில் தசரத மன்னன் சராயு நதிகளில் எவ்வளவு அழகையும் ஆண்கள் துள்ளி விளையாடுகின்றன. மயில்கள் அன்ன அழகையும் பசுக்களின் கூட்டமும் அமராவதி நகரை இந்திரன் ஆள்வது போல அயோத்தியில் தசரத மன்னன் ஆழ்ந்தார். 60,000 ஆண்டுகள் சக்கரவர்த்தியாக அரசாட்சி செய்ய 56 தேசத்துக்கும் அதிபதியாக இருந்தார் தசரத மன்னன். குழந்தைகள் பெற்ற குடும்பத்தில் எவ்வளோ சந்தோஷமாக ஒரு குதிரையை எடுத்தால் எவ்வளோ சந்தோஷமாக தன் நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பார்த்தார் தசரத மன்னர். அவருக்கு மிகவும் புத்திர சோகம் மிகவும் வாட்டியது. அவர் ராமேஸ்வர யாகம் செய்து பாயாசம் விட்டு தன் 3 மனைவிக்கு கொடுத்தனர். 4 குழந்தைகள் பிறந்தனர். எப்படி குழந்தைகளை சந்தோஷம் இருந்தார் தெரியுமா? மாலை விழுந்து மண்ணில் உள்ள மண் எப்படி மணக்குதோ அதுபோல மான்கள் குதித்து துள்ளி விளையாடுவதையும் நாராயணன் பிறந்தால் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளவு சந்தோஷமாக இருந்தார் தசரத மன்னர். குருகுருவா வசிஷ்டரை அணுகி அவர்களுக்கு பெயர் சுட்டுவிழா நடந்த. ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகு என்று பெயர் சுட்டினார். ஆற்றில் நீர் வற்றாமல் இருப்பது போல தன் குழந்தைகள் அவ்வளோ பாசம். அதுவும் ராமபிரானின் மேல் அளவுக்கு அதிகமாக பாசம். தன் பக்தன் எப்படி அனுதினமும் பகவானை நினைப்பானோ அதுபோல ராமனை நினைத்தார் தசரதன். முன்னழகையும் பின்னழகையும் பார்த்து ஓடி ஆடி விளையாடுவதை பார்த்தார் ரசித்தார் தசரத மன்னர். குருகுல கல்வி கற்பதற்காக தன் மகன்களே அனுப்பினார். எப்படி மனம் துன்பப்பட்டார்கள் கனி கனிவது போல் மனம் கனிந்து உருகினார் தசரத மன்னர். குருகுலத்தில் உணவு உண்ணும்போது தன் தம்பிகளுக்கு உணவு உண்ணு பிறகு அப்புறம் உண்ணுவார். கல்வியிலும் வில்லிலும் பண்பிலும் சிறந்து விளங்கினார் ராமர். தசரத மன்னர் அரண்மனையில் இருக்கும்போது ராமரை பார்த்ததும் கட்டி அணைத்தார். பசு தன் கன்று எப்படி பாசத்தை காண்பிப்பது போல தன் குழந்தைகளிடம் பாசத்தை காண்பித்தார். கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அன்பு காட்டி அரவணைத்து பாசத்தை காண்பித்தார். குருகுலம் முடித்து வரும்போது விஸ்வாமித்திரர் அரண்மனைக்கு வரும்போது அன்புடன் வரவேற்றனர். அவர் ரிஷிகளுக்கே ராஜரிஷி பெற்றவரே பிரம்ம மகா ரிஷி பட்டம் பெற்றவரே வருக என்பது அன்புடன் வரவேற்றார். விஸ்வாமித்திரர் யாக வேள்வி காப்பதற்காக ராமரை அழைக்கின்றேன் என்று கூறியதும் தசரதன் தாய் தந்தையை போல பார்த்துக்கொள்ளுங்கள் நீர் குடத்திரும்பி வடிவது போல் திரும்பி அழுதார். தசரத ராமனை விட்டு பிரியும் போது விஸ்வாமித்திரர் ராமரை அனுப்பினர். அயோத்தி மக்கள் வீதியிலிருந்து கண்ணீர் வடித்தனர். ராமர் பொருங்கள் அன்பு காட்டி அரவணைத்து அமைதியாக இருங்கள் என்று சொல்லி கிளம்பினார் வனத்திற்கு. தந்தையும் கொடுத்த வரத்தினால் 14 ஆண்டுகள் வனத்தில் வாழணும் என்று அன்னை கைகையை கூறினால் கிளம்பினார் ராமர். அப்போது லக்ஷ்மணன் ஆதிசேஷனெல்லாம் கோபம் புசுன்னு வந்து விட்டது. ராமர் அண்ணாவுடன் நானும் கிளம்புகிறேன் தாயுடன் கூறினார். அண்ணா நானும் வருகிறேன் என்று ராமனிடம் கிளம்பி சென்றனர் வனத்திற்கு. தன் தந்தையை உயிர் விட்டதை நினைத்து ராமரும் லக்ஷ்மணனும் மரம் சாய்ந்து கண்ணீர் அழுதனர். அப்போது தந்தையை நினைத்து தந்தையே என்னை நினைத்துதானே நீங்கள் உயிர் விட்டீர்கள் அரசாட்சி செய்யட்டும் என்று நினைத்துதானே ஒரு பாசத்துக்கு ஈடே இல்லை என்று ராமன் கண்ணீர் வடித்தனர். லக்ஷ்மணன் ராமரும் இது விதியே செயல் என்று கூறினர். பரதன் தன் அன்னை கொடுத்த வரத்தினால் மன்னித்து ராமன் பாதகையை வணங்கி அவர் பாதகையை வாங்கி வந்து அரியணை வைத்து பட்டாளி செய்தார். ராமர் எப்படி உணவு உண்ணாமல் பல கனிகளை தரையில் படுத்தாரோ அதுபோல பரதனும் தரையில் படுத்து கனிகளை உண்ணி வாழ்ந்தார். குருவாக மதித்து பாத காணிகையை கண்ணீருடன் அரசாட்சி செஞ்சார். சுக்கிரவனுக்கு முடிசூட்டு விழா முடிந்ததும் ராவனுடன் யுத்தம் செய்தனர். இந்திரசுத்து நவபாசத்தை ஏவி லக்ஷ்மணன் மயக்க விழச் செய்தனர். பேச்சு மூச்சு இல்லாமல் லக்ஷ்மணன் கிடந்தார். அப்போது ராமர் பார்த்து அழுதார். சீதை இல்லாமல்
இல்லாமல் நான் இருப்பேன், லக்ஷ்மணா நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் என்று கண்ணீருடன் நான் உயிர் பிறக்க போறேன் என்று கிளம்பினார். ஹனுமான் வந்து சஞ்சீவி மூலிகையை கொடுத்து காப்பாற்றினார். லக்ஷ்மணன் கண் விழித்து பார்த்ததும் ராமருக்கு மூச்சு வந்தது. ஆகா, தன் தம்பி உயிர் பிழைத்து விட்டான் என்று நினைத்து நகமும் சதையும் போல் கட்டி அணைத்து ராமர் லக்ஷ்மணன் பாசத்தில் இருந்தனர். 14 ஆண்டுகள் முடித்தும் ராமண்ணா காணமே என்று பரதனும் சத்ருகனும் புலம்பினர், கண்ணீர் வடித்தனர். இனிமேலு நான் உயிர் இருக்கக்கூடாது என்று அக்னி பிரவேசம் செய்து வள வந்தனர். ராமனை பார்த்ததும் நாராயணன் வந்தது போல் மலைகள் விழுவது எப்படி பெருவெள்ளமும் மலர்களால் தூவி பாசத்தினால் கட்டி அணைத்தனர். ராமருக்கு பட்டாபிஷேக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் போது லக்ஷ்மணன் சிரித்தார். எல்லோரும் ஏன் சிரிக்கிறேன் என்று கேட்டதுக்கு லக்ஷ்மணன் கூறினார், அண்ணன் 14 ஆண்டுகள் வனத்தில் இருக்கணும், உண்ணாமல் உறங்காமல் மந்திரத்தானால் அவரை நான் பாதுகாத்தேன். மித்திரதேவி என்னை அழைக்கிறாள், அவளை கொஞ்சம் பொறுமா என்று கூறினேன். அதை நினைத்து சிரித்தேன் என்று கூறினார். ராமர் லக்ஷ்மணனின் பாசத்துக்கு ஈடே இல்லை லக்ஷ்மணா என்று கட்டி அனுப்பினார். பரதனும் அண்ணா உன்னை போல் அண்ணா இனிமேல் எனக்கு கிடைக்க மாட்டா என்று பரதனும் சத்ருகனும் கட்டி அனுப்பினார். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். வணக்கம்.